சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலுக்கெலாம் அருமையாக இருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு ஒரு துண்டு பெருங்காயத்தை பொரிய விட்டுடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வரமல்லி, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 3 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் மிளகு, சீரகம், ஒரு பிஞ்ச் வெந்தயம் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி சாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கடாயிலேயே ஒரு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய், 10 பல்லு பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்து நல்லா இப்படி வதக்கி விடுங்க. கத்திரிக்காயோட தோல் நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், ஒரே ஒரு ஸ்பூன் குழம்புக்கு போடுற மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியில் 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இப்படி கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ சுட சுட இட்லியில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அப்படியே அருமையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.